எஸ்ஐஆர் பணியை சரிவர செய்வ தவறிய தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யக்கோரி நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அவசர கதியில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கையால் பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குளறுபடிகளை சீர் செய்ய கோரும் பொருட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் இடையிலேயே வெளியேறிய மம்தா பானர்ஜி தம்மை தலைமை தேர்தல் ஆணையர் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. டெல்லிக்கு இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் முறைகேடுகளுக்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் மம்தா பானர்ஜியே வழக்கறிஞராக ஆஜராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணியை சரிவர செய்வ தவறிய தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யக்கோரி நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அவசர கதியில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கையால் பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குளறுபடிகளை சீர் செய்ய கோரும் பொருட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் இடையிலேயே வெளியேறிய மம்தா பானர்ஜி தம்மை தலைமை தேர்தல் ஆணையர் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. டெல்லிக்கு இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் முறைகேடுகளுக்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் மம்தா பானர்ஜியே வழக்கறிஞராக ஆஜராக உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.